இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. Cockroach are not just an insect. They are the true foundation of the nation. அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்தர் பிரதான் அவருடைய பதவியிலிருந்து விலகியிருக்காரு. இது ரிசைன்ட் ஃப்ரம் த கேபினெட். இது வந்து மாணவர்களுடைய மாபெரும் வெற்றி. இது வரைக்கும் நீட் தேர்வில் வந்து எத்தனை மாணவர்கள் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இழப்பீடு, அதாவது 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து வலியுறுத்தி இன்னமும் அவங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு எதிராக கோஷம் போடுறாங்க, ஜனநாயகனுக்கு எதிராக கோஷம் போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நடந்த உடனேயே ரொம்ப தைரியமாக போல்டாக அந்த நடிகை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. என்னன்னா, நானும் தளபதி ரசிகை தான், நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த கூட்டத்தில் வந்து கூச்சல், நீட் தேர்வு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு 5 வருஷமாக நீங்கள் போட்ட ட்ராமா மக்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கேவலமாக அந்த ஜென்சி டிஎம்கேன்ற அந்த கோமாளி கூட்டத்தை வர கூட்டு வந்துட்டு, அங்கே ஒரு பையனை கூட்டு வந்துட்டு, அதுவும் டிஷர்ட் வர போட்டு வரான், கீழே உட்காந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, அந்த இஸ்லாமியர் எங்களுக்கு ஏற்கனவே அந்த ஒரு அரசியல் சாயம் பூசிட்டாங்க, நீங்கள் வந்து எங்களை இன்னும் அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு துரத்தி விட்டுருக்காங்க. நீட்டுக்கு எதிராக போராடல முதலமைச்சர் திரு விஜய் அவர்களையும் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஜனநாயகனை எதிர்த்து தான் போராடிட்டு இருக்காங்களே தவிர நீட்டுன்ற போர்வையில் இந்த சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள நம்பாதீங்க. நான் இன்னொரு விஷயம் கேட்கணும். இந்த ரஞ்சித், அமீர், இவங்களுக்குலாம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து, நீங்கள் வந்து நீட்டை ஒழிக்க வந்தீங்களா இல்லை திரு விஜய் அவர்களையும் அவருடைய படத்தை வந்து விமர்சிக்க வந்தீங்க? நீட்டுக்கு எதிராக போராட வந்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு ஜனநாயகன் பார்க்க போகிறாங்க, ஜனநாயகன் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, மெரினால அனுமதி கொடுக்க மாட்டாங்க, இப்படின்றதுல நீங்களே எக்ஸ்போஸ் ஆகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியுதா தெரியல? தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். என்ன இன்னைக்கு நான் தனியாக பேசிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? சிகே சார் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிட்டாரு. அவருடைய குரலாக தான் நான் இன்னைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அவரை மிஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்கிறதுனால சரி சிகே சாரோடைய உத்தரவின் பேரில் நானே உங்கள்கிட்ட இன்னைக்கு பேசிடலான்றதுக்காக இன்னைக்கு நான் வந்துட்டேன். ஸோ நம்ம சப்ஜெக்ட் உள்ள போயிடலாம். இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவம் இந்தியாவில் இன்னைக்கு நடந்திருக்கு. என்னன்னா, காக்ரோச் ஆர் நாட் ஜஸ்ட் அன் இன்செக்ட், தே ஆர் த ட்ரூ ஃபவுண்டேஷன் ஆஃப் த நேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கும் மேலே டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து மாணவர்கள் ஒரு விஷயத்த கோரிக்கையாக வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா, இந்த நீட் தேர்வில் பல குளறுபடிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீட் தேர்வோட அந்த கொஷின் பேப்பர் கூட லீக் ஆகிடுச்சு. அதனால் எவ்வளோ மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளோ பேர் படிச்சிருப்பாங்க, ராப்பகலாக படிச்சிருப்பாங்க, கோச்சிங் கிளாஸ் போயிருப்பாங்க, அவங்களுடைய எல்லா உழைப்புமே வந்து ஒரு செகண்டில் போகிற மாதிரி அப்படியே உடஞ்சி தூளாக உடஞ்சதில்ல. அதுக்கு எல்லாமே வந்து போராட்டமாக இன்னைக்கு எடுத்து முன்னிறுத்தினாங்கல்ல மாணவர்கள். அவங்களுக்கு கிடைச்ச போராட்டத்துடைய வெற்றி இன்னைக்கு நடந்திருக்கு. என்னன்னா, ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்தர் பிரதான் அவருடைய பதவியிலிருந்து விலகியிருக்காரு. இது ரிசைன்ட் ஃப்ரம் த கேபினெட். இது வந்து மாணவர்களுடைய மாபெரும் வெற்றி. மாணவர்கள்னா, அதாவது இதை மட்டுமே கோரிக்கையாக வச்சு உணர்வு பூர்வமாக டெல்லி உள்ளிட்ட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் போராடினாங்கல்ல, அவங்களுடைய மாணவர்களுடைய உணர்வு பூர்வமான வெற்றி தான் நான் பார்க்குறேன். என்னன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார். அதாவது ஒரு ஆர்டிஐயில் சின்னதாக ஒரு மனு போட்டு ஒரு பேரசைட் மாதிரி நீ வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயம், அது எவ்வளோ பெரிய ஸ்பார்க்கை ஏற்படுத்தியிருக்குன்றத நம்ம இந்த போராட்டத்தில் புரிஞ்சிக்க முடியுது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்பார்க்கு இன்னைக்கு எங்கேயோ போய் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது கொண்டு போய் சேர்ந்துருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இன்னொரு விஷயம், டெல்லியில் இன்னைக்கு வந்து மாணவர்கள் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணதை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்தம் 3 டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதில் வந்து ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்தர் பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இன்னும் 2 டிமாண்ட்ஸ் இருக்கு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீட் தேர்வில் வந்து எத்தனை மாணவர்கள் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இழப்பீடு, அதாவது 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து வலியுறுத்தி இன்னமும் அவங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்கல்ல டெல்லியில், அப்புறம் பல பகுதிகளில் இருந்து இந்தியாவில், அவங்க எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணணும், அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தி இன்னும் அவங்களுடைய போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஸோ உண்மையிலே சொல்கிறேன், இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மாணவர்கள் இறங்கிட்டா, வீதியில் இறங்கிட்டா அவங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. அது இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் நடந்திருக்கு. ஸோ இது அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருவோம். பல பேரை வந்து இங்கே தோல் உரிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம இங்கே இருக்கிறோம். அதுக்கு நம்ம கடமையும் பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் வந்தும் பல பேர் பார்த்தீங்கன்னா உணர்வுபூர்வமான மாணவர்கள் இருக்காங்க. அவங்களும் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடலாம். நான் யாரை வந்து இங்கே வந்து மீன் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த போராட்டன்ற பேரில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்கள தோல் உரிக்க வேண்டிய நேரம் இது. அப்படி பல பேர் தான் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லணும்னா, சமீபம் இல்லை, நேற்று நடிகை சனம் செட்டி அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பால் நிலத்தில் வந்து அவங்க பேச போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா, ஜனநாயகன் திரு விஜய், அதாவது அங்கே வந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் பண்ண பல பேர் வரல. நான் சொல்றது எல்லாரையுமே நான் கொச்சப்படுத்தலை, எல்லாரையுமே நான் குற்றச்சாட்டு வைக்கல. அங்கே யார் உண்மையாலே போராட்டம் பண்ணலையோ, அரசியல் ரீதியாக வந்திருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நான் சொல்கிறேன். விஜய்க்கு எதிராக கோஷம் போடுறாங்க, ஜனநாயகனுக்கு எதிராக கோஷம் போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நடந்த உடனேயே ரொம்ப தைரியமா போல்டா அந்த நடிகை வந்து வாய்ஸ் அவுட் பண்றாங்க. என்னன்னா, நானும் தளபதி ரசிகை தான், நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. உடனே அந்த கூட்டத்தில் வந்து கூச்சல் குரல் எதிர்ப்புகள்லாம் கிளம்புது. நான் ஒரே விஷயம் கேட்குறேன், கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போராட்டம் குணம் மிக்க ஒரு கட்சி தான். அங்கே போராட்டம் பண்ணி தான் அந்த கட்சியை வளர்ந்துச்சு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்க விரும்புகிறேன். அந்த அம்மா பேசுறாங்க, அந்த பேசக்கூட அனுமதி கிடையாது, மைக்க பிடுங்குறாங்க, அசிங்கமாக பேசுறாங்க, தனி மனித தாக்குதலில் ஈடுபடுறாங்க. இதுதான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட சித்தாந்தமா? அங்கே போராடக்கூடிய பல பேர் வந்து இப்படிதான் நீங்க பண்ணிருக்கீங்களா? அங்கே வந்து உண்மையாலே டிசைன் பண்ணது யாரு? நீங்க உண்மையாலே நீட்டுக்கு எதிராக போராட வந்தீங்களா, இல்லை திரு விஜய் அவர்களை எதிர்த்து போராட வந்தீங்களா, இல்லை ஜனநாயகன் எதிர்த்து போராட வந்தீங்களா? மக்கள்கிட்ட ரொம்ப கிளியரா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அதையும் தாண்டி முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் அங்கே வராரு. அதாவது அவரு ஒரு கட்சியை சேர்ந்தவர், முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு. அவருக்கு அங்கே என்ன வேலை? உண்மையிலே சொல்லணும்னா, ஒரு அரசியல் ரீதியான போராட்டம் இல்லைன்னா அவங்கள வந்து அனுபவிச்சிருக்கே கூடாது. இந்த திமுகவுடைய ஸ்டைலே டிசைனே இதுதாங்க. ஒரு உண்மையாலே ஒரு உணர்வுபூர்வமா மாணவர்கள் அங்கே போராட்டம் பண்ணாங்களா, அதை நம்ம கையில் எடுத்துக்கணும், ஏதோ நம்ம தான் பண்ணி பேர் வாங்கணுன்ற மாதிரி ஒரு அல்பமான புத்தையில் இருக்கவங்க பல பேர் இருக்காங்க திமுக. சில நல்லவர்களும் இருக்காங்க, அவங்கள நான் வந்து கொச்சப்படுத்த விரும்பல. இப்படி சில பேர் இருக்காங்கல்ல, மாணவர்கள் உணர்வுபூர்வமா போய் அங்க நம்ம என்ன போய் ஆதாயம் தேடலாம் அப்படின்ற ஒரு கேவலமான புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியோட தெரியுற நான் அந்த டிஆர்பி ராஜாவை கேட்கிறேன், உங்களுக்கு அங்கே என்ன வேலை? அப்ப மாணவர்கள் மேல அக்கறைலாம் உங்களுக்கு கிடையாது. நீட் தேர்வு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு 5 வருஷமா நீங்க போட்ட டிராமா மக்களுக்கு தெள்ள தெளிவா தெரியும். அதனாலதான் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சும் இன்னும் நீங்க திருந்தாம அங்க போயிட்டு நான் சப்போர்ட் பண்றேன், இன்னும் நீங்க வச்சிட்டு இருக்கேன், நான் வந்து இங்க வந்து எல்லாமே நான் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களை இன்னும் மக்கள் ஏமாற தயாரா இல்லை. நீங்க கிளியரா எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க. அதையும் தாண்டி ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்கல்ல, ஜூலியா, அவங்களும் வந்துட்டு போறாங்க. இதுக்கு மேல அவங்கள வந்து கேவலமா பேசுறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. அங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க அந்த ஆர்கனைசரே சொல்றாரு, உங்களுக்கு ஏதாவது இருக்கா, அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க தான் இல்லை, டைரக்டா கேட்கல. மக்கள் ஆனால் சமூக வலைதளம் கண்டமணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேவலமா அந்த ஜென்சி டிஎம்கேன்ற அந்த கோமாளி கூட்டத்தை வர கூட்டு வந்துட்டு, அங்க ஒரு பையனை கூட்டு வந்துட்டு, அதுவும் டிஷர்ட் வேற போட்டு வரான், கீழே உட்காந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தெளிவா சொல்றாரு, அந்த இஸ்லாமியர் ஒருவர், எங்களுக்கு ஏற்கனவே அந்த ஒரு அரசியல் சாயம் பூசிட்டாங்க, நீங்க வந்து எங்களை இன்னும் அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு துரத்தி விட்டுருக்காங்க. இப்படி வந்து அங்க வந்து என்ன ஆதாயம் தேடலான்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாது, அவங்களும் திருந்த போறதும் கிடையாது. ஸோ ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டில் பல பேர் நீட்டுக்கு எதிராக தான் போராடுறாங்க அப்படின்னு மட்டும் நம்பிடாதீங்க. நீட்டுக்கு எதிராக போராடல, முதலமைச்சர் திரு விஜய் அவர்களையும் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஜனநாயகன் எதிர்த்து தான் போராடிட்டு இருக்காங்களே தவிர, நீட்டுன்ற போர்வையில இந்த சம்பவத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள நம்பாதீங்க. உண்மையாலே சில பேர் இருக்காங்களா, போராட்டம் பண்றாங்களா, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்னொரு விஷயம் நம்ம சொல்லி ஆகணும், இன்னொரு விஷயத்த நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். திரு விஜய் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, தாவேகாவுடைய நிலைப்பாடு நீட் எதிர்ப்புன்னு சொல்லிட்டாரு. ஆனா சொல்யூஷன் ஓரியன்டா தான் தாவேகா அரசு வந்துகிட்டு இருக்கு. கேவலமா நாங்கிட்ட வந்து ஒரு ரகசியம் இருக்கு, நாங்கள் செங்கல்ல நாளைக்கு தூக்கிட்டு போவோம், ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு இருப்போம், இப்படி அரசியல் பண்ணுன்ற மாதிரி ஸ்டைலு தாவேகா ஸ்டைல் இல்லை, முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய ஸ்டைல் இல்லை. ஒரு சொல்யூஷன் ஓரியன்டா இருக்கா தாவேகா களத்தில் இறங்கும்னு சொல்றாங்க. மாணவர்களுடைய நலனே எங்களுடைய குறிக்கோள்னு சொல்றாங்க. இப்படி தெளிவா இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீங்க ஏன் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டீங்கன்னா, வாய்ஸ் அவுட் பண்ண என்ன இருக்கு? அதுக்கான நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களை மாதிரி ஏமாத்தல அப்படின்ற மாதிரி மக்கள் தெளிவா இருக்காங்க. திமுகவினர் இதை புரிஞ்சுக்கணும். இன்னமும் இதை பண்ணிட்டு இருந்தா, இப்போ 59 தொகுதியா இருக்கு, நாளைக்கு வந்து 10க்கு கீழேயும் குறையலாம், 0வாகவும் போகலாம். நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மக்கள்கிட்ட தான் இருக்கு எல்லாமே இதுக்கப்புறம் தீர்ப்பு. ஒண்ணு, நான் இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த விரும்புறேன். இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல
திரைப்பட இயக்குனர்களும் பங்கேற்றிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா பா ரஞ்சித் இருக்காரு, அமீர் இருக்காரு, அப்புறம் வெற்றிமாறன் உள்ளிட்ட பல பல பேர் நடிகர்களும் உட்பட. அதில் திரு வெற்றிமாறன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக பேன் நீட் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காரு. அதை மட்டும் சொல்லிட்டு அவர் போயிட்டார். நான் இன்னொரு விஷயம் கேட்கணும். இந்த பா ரஞ்சித், அமீர் இவங்களுக்குலாம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து, நீங்க வந்து நீட்டை ஒழிக்க வந்தீங்களா? இல்ல திரு விஜய் அவர்களையும் அவருடைய படத்தை வந்து விமர்சிக்க வந்தீங்களா? அப்படி விமர்சிக்க வந்தீங்கன்னா, நீங்க தனியா யூடியூப் சேனல் நடத்தி நீங்க அதுல கூட விமர்சிக்கலாம். தப்பு கிடையாது. எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா நீங்க எதற்கு வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்குல்ல. நீங்க நீட்டுக்கு எதிரா போராட வந்தீங்கன்னா, நீங்க அத பத்தி பேசலாம். அத விட்டுட்டு ஜனநாயகன் பார்க்க போறாங்க. ஜனநாயகன் பார்க்கறதுக்கு அனுமதி குடுக்குறாங்க. மெரினால அனுமதி குடுக்க மாட்றாங்க. இப்படின்றதுல நீங்களே எக்ஸ்போஸ் ஆகுறீங்கன்றது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. ஆனா மக்கள் உங்கள நம்ப வந்து தயாரா இல்ல. அந்த விஷயத்துல அவங்களும் தெளிவா இருக்காங்க. ஸோ எதுக்கு வந்தீங்களோ அத மட்டும் பேசிட்டு போங்க. அப்படி இல்ல, நான் இவங்கள தான் விமர்சிக்க வந்தேன்னா, உங்களுக்கு தனியா ஒரு ஸ்பாட் இருக்கு. நீங்க அங்க கூட போய் பண்ணலாம். ஆனா நீங்க மாணவர்கள போராட்டம்ன்ற பேர்ல திசை திருப்புறீங்க அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கலன்னா கூட மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாரி விஷயத்துல இந்த மாரி செயல்கள செய்யாம எதுக்கு வந்தீங்களோ அத மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லாருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள்ல நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னமும் டெல்லியில பல இடத்துல வந்து போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அது என்ன மாதிரியான ரூபத்தை எடுக்க போகுது, உண்மையிலேயே அதுக்கப்புறம் கலைஞ்சு போறாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த நீட் எதிர்ப்புன்ற பேர்ல டிராமா நடக்குதா, இல்லை உண்மையிலேயே சில பேர் பண்றாங்களான்றதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்றேன். நன்றி.